ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். டாக்டர் செந்தூரன் வந்து உயிரிழந்த அந்த இளம் தாய்க்காக வந்து உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார். அது சம்பந்தமா தான் இன்றைக்கு ஃபுல்லாவே நியூஸ் போய் கொண்டிருக்கு. அவர் எதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கா? அப்படியான ஒரு சம்பவங்கள் போய் கொண்டிருக்கும் போது வந்து எங்களுடைய ராமநாதன் அர்ச்சுனா தரப்புல, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தரப்புல வந்து ஒரு பதிவொன்று இடம்பெற்றது. என்னன்னு சொன்னா, நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க என்று சொல்லி உண்மையா அந்த மக்களுக்கு தெரிஞ்சா மக்களால விரட்டி அடிக்கப்படுவீங்கள். இது நான் தொடக்கி வச்ச போராட்டம். இப்ப நீங்க வந்து இத கன்டின்யூ பண்ணைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் வந்து அது என்னைத்தான் சாரும். அது உண்மையாவே நியாயமான கருத்து. என்று சொன்னா மன்னர் சம்பந்தமான பிரச்சனை வந்து முதலாவதா தொடக்கி வைத்தவர். அந்த விதையை போட்டவர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. டாக்டர் செந்தூரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் எப்படி பிரபலமானவர் என்று சொன்னா, அதாவது எல்லாருக்கும் என்னன்னு தெரிய வந்தேன்னு சொன்னா, இப்ப நார்மலாக சரியா? டாக்டர் ராமநாத அர்ச்சுனா வந்து இந்த மன்னார் பிரச்சனைக்காக மக்களுக்காக அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்து ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கப்படுறார். அதாவது அவர் திருப்பவும் சொல்றேன், சட்ட ரீதியாக அவர் செய்தது பிழையாக இருந்தாலும் ஒரு மனித உரிமையாக ஒரு மனச்சாட்சியாக பார்க்கும்போது டாக்டர் அர்ச்சுனா செஞ்சது 100க்கு 100 இல்லை 200 வீதமான சரி. அந்த பிரச்சனைக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா சிறையில் வைக்கப்படுறார். அந்த சம்பவத்தோட வந்து நண்பன் லோயர் சாரி அரவிந்த் நண்பன் அரவிந்த் வந்து அவரும் வந்து ஒரு சில வழக்குகளுக்கு வழக்குகளுக்கு வந்து புகுத்தப்படுறேன். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்க்க வந்து இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. யாரு? டாக்டர் அர்ச்சுனா ஜெயிலுக்குள்ள இருக்கேக்க வந்து எங்கிற செந்தூரன் ஐயா கடிதம் எழுதுனா என்னன்னா, அதாவது ஒரு பஞ்ச புகழ்ச்சி மாதிரி. அதாவது என்ன சொல்றது? ஒரு சர்க்காசம் என்று சொல்லுவாங்களே, புகழ்ற மாதிரி இகழ்றத வந்து சர்க்காசம் என்றாங்க. இந்தியாவில இந்த வேர்ட்ஸ் கூடுதலா அடிபட்டிருக்கும். அப்படி சர்க்காசம் பண்ற மாதிரி, நீங்க ஒருவேளை குறிச்சிட்டு போயிருப்பீங்களோ, அதோ இதோன்னு சொல்லி 2, 3 வசனங்கள் வந்து இவர புகழ்ற மாதிரி மறைமுகமா வந்து வேற லெவல் தாக்கி வந்து இவரு அந்த கடிதத்தை எழுதியிருந்தேன். சரி இவர்கள் இருவருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த நேரத்துல வந்து மக்களுக்காக அந்த பிள்ளைக்காக ஒரு வைத்தியர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார் என்றைக்கு வந்து அது உண்மையாவே பாராட்டத்தக்க விஷயம். யார் குத்தினா என்ன அரிசி வந்தா சரி என்ற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் வந்து வருகிறது. அதை தாண்டியும் வந்து குறிப்பா டாக்டர் ராமநாத அர்ஜுனா இடையில சொன்னவர் வந்து ஓகே இப்ப நீங்க வந்து தண்ணி குடிச்சிட்டீங்களா நான் வாரேன் சரி அப்ப நீங்க விலையை கொள்ளுங்க இது எந்த வீடு நான் வாரேன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமநாத அர்ஜுனா மன்னாரை நோக்கி பயணம் செஞ்சு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தகவலும் வந்து டாக்டர் இந்த ஒரு பதிவுல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேக்க இறுதியா செந்தூரன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா இதுல சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து தற்காலிக பதவி நீக்கத்துக்குரிய கடிதம் வந்துட்டு இனி அதுக்குரிய நடவடிக்கைகள் சிறந்த முறையில் இருக்கப்படும். அவ்வாறு இருக்கப்பட்டால் மீண்டும் நான் உண்ணாவிரதத்தை தொடருவேன் என்று சொல்லி செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்க வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனாவால முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தோல்வியில முடிஞ்சிருக்கே. அவரை வந்து இன்னும் ஒரு கருத்தொன்று இருக்கு பாருங்க. டாக்டர் ராமநாத அர்ஜுனா அந்த பிரச்சனையை முன்னெடுத்து முதலாவதா போய் குரல் கொடுக்க அவர் வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டவர். ஆனால் செந்தூரன் அவர்கள் வந்து அகிம்சை முறையில உண்ணாவிரதம் என்று ஒரு விஷயத்தை வந்து விடிய தொடங்குறார். ஈவினிங்குள்ள ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு என்றேக்க வந்து மக்களுக்கு மத்தியில ஒரு விதமான குழப்பமும் வரும்போது இது திட்டமிட்ட செயலா இல்லாட்டி வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனா கையாண்ட முறையை விட செந்தூரன் அவர்கள் கையாண்டது வந்து சிறந்த முறையான்ற மாதிரி ஒரு சில குழப்பங்களும் இடம்பெற்று வருது. ஸோ இதுல வந்து நான் என்ன தெரிவிக்க விரும்புறேன்னு சொன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு நீதி கிடைக்குதா இல்லையான்றதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஓவரா அடிபட தேவையில்லை. என்னென்னாலும் வந்து ஒரு வேளை ஏற்கனவே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை கண்டபடி கிழிச்சு லெட்டர்ல தந்த பேர்ல வந்து தேவையில்லாம கையை கொடுத்து வாயை கொடுத்து இல்ல கையை கொடுத்து இப்போ இந்த வாய்ஸ் கிளிப் கொடுத்து வம்பல மாட்டினவர் தான் இந்த செந்தூரன் சொல்லி வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. நான் இல்லை. அப்படி பார்க்க வந்து ஓகே அப்படி நம்மளுக்குரிய இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு தச்சமயம் வந்து இப்படியான ஒரு விஷயத்த செஞ்சுன்னா ஓகே நான் நல்லவன் தாண்டாப்பா அர்ஜுனா மாதிரி நானும் நல்லவன் தான் ஆனா அர்ஜுனாக்கு நான் கெட்டவனடாப்பா என்ற மாதிரி ஏதாவது மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறாரோ ஐ டோன்ட் நோ. எனிவேஸ் அந்த பெண்ணுக்கு மரணத்துடன் அந்த பனரை பாருங்க மரணத்துடன் தொடர்புடைய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் வந்து
அவர் உண்ணாவிரத போறதான் தொடங்கினா பொது அமைப்புகள் வந்து அந்த பிள்ளைக்காக விரதம் சாரி பொது அமைப்புகள் வந்து அந்த பிள்ளைக்காக வந்து ஒரு போராட்டத்தை ஏற்கனவே வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அதோட வந்து இவரும் இந்த பணவை கட்டிட்டு இருந்திருக்கிறார். இப்ப டாக்டர் ராமநாதன் அங்க போனா நோம்புல இவர் நிக்க இருக்கிற பின்னுக்கு இருக்கிற ஆக்களை பாருங்கோ. ஆனா தலை என்றி ஆயிட்டு வைங்களேன், சும்மா அந்த இடமே ஒரு திருவிழா கோலம் மாதிரி குச்சி 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 குச்சின்னு சுத்திடுவாங்க பொடியை. எல்லாருமே சுத்திடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டே ஆகணும். அதை தாண்டி வந்து ஓகே. இப்ப முக்கியமான விஷயம், இதுல வந்து மாற்று கருத்துக்கள் உள்ள அனைத்து நபர்கள் இருப்பார்கள். டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கும் நபரும் இருப்பார்கள். செந்தூரன் அவர்களுக்கு சார்பான விமர்சனங்கள் முன்வைக்கும் நபர்களும் இருப்பார்கள். மனிதன் வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு விதமான மூளைகள், ஒரு விதமான குணங்கள். அப்ப அது ரியாலிட்டி மாத்தலாது. ஆனால் இந்த அர்ஜுனா செந்தூரன் இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுவாக இருக்குமாக இருந்தால், வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற கொலைகள். அப்படித்தான் சொல்லணும். வைத்தியசாலையில வந்து கவனஈனமாக இடம்பெற்றால் வந்து அது விபத்து அல்ல, கொலைகள். அது சம்பந்தமான ஒரு தெளிவொன்று மக்களுக்கு தேவை. இந்த விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட தரப்புல வந்து இவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்து இந்த தாய் மரணம் சம்பந்தமா வந்து உரிய கேஸ் ஃபைல் பண்ணுப்பாரு அந்த அதை சுத்தி இருக்கிற வட்டாரங்கள்ல. அப்ப ஓகே புள்ள இல்ல என்று சொல்லிட்டு பேசாம விட்டுருவாங்க. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாத்தியாலமா வந்து ஒரு சரியான விசாரணை மூலம் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கு இந்த சிசு வந்து இப்ப அனாதையா இருக்குது. அந்த தாயினுடைய மரணத்துக்கு ஒரு சரியான ஒரு நீதி கிடைத்தால் தான் இனிமேல் யாரும் இந்த புலை விட மாட்டார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பத்தினா மறக்காம நம்ம மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.